சூப்பராக இருக்குல்ல? இதே கப்பில் 1 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் வந்து கோதுமை மாவு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். முக்கால் கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி, மேலாக ட்ரை ஆகிடாமல் இருக்கணும், அதுக்காக. மாவு ரெடி. இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுருவோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். நல்லா லேசாக தேய்ச்சிக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக நெய் அல்லது நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் கொஞ்சம் வச்சுக்குவோம். நல்லா சூப்பராக எழும்புது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.